சென்னை எண்ணூரில் 9 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மணலியில் 16 சென்டிமீட்டர், பாரிஸில் 15 சென்டிமீட்டர், ஐசஸ் பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதலே பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை எண்ணூரில் 9 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. மணலியில் 16 சென்டிமீட்டர், பாரிஸில் 15 சென்டிமீட்டர், ஐசஸ் பகுதியில் 14 சென்டிமீட்டரும், வடபழனி பகுதியில் 13 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகி இருக்கிறது. அதேபோல கத்திவாக்கம், மேடவாக்கத்தில் தலா 12 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையில் தொடர்ச்சியாக மழை கொட்டித்தீர்த்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் பதிவான மழை அளவின் விவரங்களை பார்த்து வருகிறோம். கத்திவாக்கம், மேடவாக்கத்தில் தலா 12 சென்டிமீட்டரும், காசிமேடு பகுதியில் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. எண்ணூரில் 9 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. மணலியில் 16 சென்டிமீட்டர், பாரிஸ் பகுதியில் 15 சென்டிமீட்டர், ஐசஸ் பகுதியில் 14 சென்டிமீட்டர், வடபழனி பகுதியில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. கத்திவாக்கம், மேடவாக்கத்தில் தலா 12 சென்டிமீட்டர், காசிமேட்டில் 11 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. இதில் அதிகபட்சமாக சென்னை எண்ணூர் பகுதியில் 9 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது. சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக சென்னையில கொட்டி தீர்த்துட்டு வருது. இப்போ கடந்த சில மணி நேரங்களில் பதிவான மழை அளவை கூட பார்க்கிறோம். இன்னும் நேரம் செல்ல இன்னும் அதிக அளவு மழை பொழிவு இருக்குமா? என்ன விவரம்? குறிப்பாக தற்போது பார்த்தோம்னா சென்னையின் மைய பகுதியில மழைப்பொழிவு குறைந்திருக்கு. அதே சமயத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தெற்காந்திர கடலோர பகுதியிலும் தொடர்ச்சியாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. இன்று காலை முதல் பதிவான மழை நிலவரப்படி எண்ணூரில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 9 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக கனமழை பதிவாகி இருக்கு. இயல்பாக 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவானால் அதை நம்ம அதிக கனமழை என்று வகைப்படுத்துவோம். ஆனால் நமக்கு இப்ப தற்போது பார்த்தோம்னா சென்னை எண்ணூர்ல 9 மணி நேரத்திலேயே 19 சென்டிமீட்டர் அளவிற்கு அதிக கனமழை பதிவாகி இருப்பதை பார்க்க முடியுது. இந்த சூழல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த மழை மேகங்கள் வரக்கூடிய மணி நேரத்தில் சென்னை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த 6 மணி நேரமாகவே நிலைத்து ஒரே இடத்தில் நின்று வருகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னைக்கு அருகே நீடிக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிக்க இருக்கு. அப்படி இருக்கும்போது இடைவெளி விட்டு விட்டு கனமழை என்பதன் வாய்ப்பு இருக்கு. அதே போல தரைக்காற்றின் வேகமும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 45 கிலோமீட்டர் அளவிற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தற்போதைய நிலையில சென்னை மாநகர பகுதிகளில் மழை குறைந்திருக்கும் பட்சத்துல அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல மழை மீண்டும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே சென்னைக்கு அருகில் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு பிறகு படிப்படியாக நாளை இரவு முதல் வலுவிழக்க தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை தொடரும். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ஹேமச்சந்திரன்.